ஃபைனலா குஜராத் டைட்டன்ஸ் அணியை இறுதிப் போட்டியில வீழ்த்தி 2026 ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி அசத்தி இருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. இதன் மூலமா அடுத்தடுத்த ஐபிஎல் கோப்பையை வென்ற 3வது அணி அப்படின்ற பெருமையுமே பெற்றிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸோட இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா விளங்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி தான். 156 அப்படின்ற இலக்க ஆர்சிபி அடைகிறதுக்காக கடைசி வரைக்குமே ஆட்டம் இழக்காம களத்திலிருந்து 75 ரன்கள் எடுத்து தன்னோட அணியின் வெற்றியை உறுதி செஞ்சிருக்காரு விராட் கோலி. பேட்டிங் செய்யறதுக்கு கொஞ்சம் சற்று கடினமான அந்த ஆடுகளத்துல ஆட்டம் தங்கள் கையை விட்டு போகாம பார்த்து கொண்டாரு விராட் கோலி. இந்த சீசன்ல 675 ரன்கள் எடுத்து தன்னோட அணியின் டாப் ரன் ஸ்கோரரா திகழ்றாரு விராட் கோலி. ஒட்டுமொத்தமா இந்த சீசன்ல அதிக ரன்கள் எடுத்தவர்கள் பட்டியலில் அவர் 4வது இடத்துல இருக்காரு. சொல்ல போனா 19 ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றுல சிறந்த ஸ்ட்ரைக் கொண்ட சீசன் இதுதான். ஒரு பேட்டரா விராட் கோலி இந்த முறை தன்னோட புதியதொரு பரிணாமத்தை வெளிக்காட்டியிருக்காரு. சீரான ஆட்டத்தை வேகமாகவும் தன்னால கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அதோட உச்சமா இறுதிப் போட்டியில 25 பந்துகள்லேயே அரைசதம் கடந்து தன்னோட அதிவேக ஐபிஎல் அரை சதத்தையுமே அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி சாதனைகளுக்காகவும் புதுமைக்காகவும் மட்டுமே விராட் கோலியோட இந்த இன்னிங்ஸ் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இது 19 ஆண்டுகள்ல விராட் கோலியால செய்ய முடியாம இருந்த ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. கோலிய சேஸ் மாஸ்டர் அப்படின்னு கிரிக்கெட் உலகம் கொண்டாடுறாங்க. கடினமானதா இருந்தாலுமே இலக்குகளை துரத்தி வெற்றிகரமா போட்டியை முடிச்சு கொடுப்பதுல வல்லவர் தான் விராட் கோலி. இந்தியா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி அப்படின்னு ஒவ்வொரு மட்டத்திலையுமே தான் விளையாடு அணிக்காக பல்வேறு போட்டிகளை சேஸ் செஞ்சு வென்று கொடுத்திருக்காரு. அரங்குல அந்த கோப்பையை வென்று கொடுக்கக்கூடிய இறுதி போட்டிகள்ல அவரால் அதை செய்ய முடியாம இருந்துச்சு. அதுவுமே 3 முறைன்னு சொல்லலாம். 2009 ஐபிஎல் ஃபைனல் போட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 144 அப்படின்ற இலக்க சேஸ் செய்யறதுக்காக ஆர்சிபி அணிக்காக 6வது வீரரா களமிறங்கினாரு விராட் கோலி. 34 பந்துகள்ல 45 ரன்கள் தேவை அப்படின்ற நிலையில ஆட்டம் இழந்து வெளியேறினாரு. அவரு 8 பந்துகள்ல வெறும் 7 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு. 6 ரன்கள் வித்தியாசத்துல அந்த டைம் ஆர்சிபி தோல்வி அடைஞ்சாங்க. அப்ப விராட் கோலி பெரிய வீரராவோ மிகப்பெரிய அந்த பினிஷராவோ உருவெடுக்கல. அவர் போட்டியை முடிச்சு கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே அப்போ இருக்கல. கோலியால போட்டியை முடிச்சு கோப்பையை முடித்து கொடுக்க முடியல. இதுக்கப்புறமா 2011 ஐபிஎல் ஃபைனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 206 ரன்களை துரத்தி ஆர்சிபி அணி களமிறங்கினாங்க. இதுல 20 ஓவர்கள்ல 147 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. 5வது பந்துல களமிறங்கி 10வது ஓவர் வரைக்குமே களத்துல நின்ற விராட் கோலியால 35 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. ஒரு பக்கம் கிறிஸ் கெயில், அப்புறம் ஏபி டிவில்லியர்ஸ் அப்படின்னு தொடர்ந்து விக்கெட்டுகள் வீழ்த்து கொண்டிருக்க நம்பிக்கை நாயகன் கோலியால ஆட்டத்தோட போக்க மாற்ற முடியல. இதுக்கப்புறமா 2016 ஐபிஎல் ஃபைனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 209 ரன்கள் இலக்க வச்சு விளையாடினாங்க. 13வது ஓவர் வரைக்குமே களத்துல இருந்த விராட் கோலி 35 பந்துகள்ல 54 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாரு. ஆனா அவரு அவுட் ஆகி வெளியேறினதுக்கு அப்புறமா விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிஞ்சு 8 ரன்கள் வித்தியாசத்துல தோத்தாங்க. கேப்டன் கோலியால கோப்பையை வென்று கொடுக்க முடியல. அந்த இறுதி போட்டிகள்ல வெற்றி பெற முடியாததற்கு எந்த வகையிலுமே விராட் கோலி காரணம் கிடையாது. ஆனா கடினமான சூழ்நிலையில அந்த தன்னோட அணியை கரை சேர்த்த அந்த வீரரால அந்த ஐபிஎல் இறுதி போட்டிகள்ல மட்டும் அதை செய்ய முடியாம இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா நடந்த 2026 ஐபிஎல் போட்டியில அதையுமே கோலி சாதிச்சு காட்டியிருக்காரு. ஒரு ஐபிஎல் இறுதி போட்டியில தன்னோட ஆஸ்தான பாணியில சேசிங்க அரங்கேற்றி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்திருக்காரு விராட் கோலி. சேஸ் மாஸ்டர் என்பதற்கேற்ப கடைசி வரைக்குமே களத்துல நின்று தன்னோட அதிவேக ஐபிஎல் அரை சதத்தை பதிவு செஞ்சு போட்டியை முடிச்சு ஆட்ட நாயகனாகவும் மகுடம் சூட்டி இருக்காரு அவரு. உங்களுக்கு விராட் கோலியை பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.